மாணவர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ராதாகிருஷ்ணன் என்ன கேட்குறாரு, மாணவர்கள் என்ன படிக்கலாம் அப்படிங்கிறதுல இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க, ஐயா இதில் கொஞ்சம் ஒரு இது இருக்குது எப்படி, ஆனால் இதை நான் முழுக்க நடத்திட்டேன், இதை திருப்ப உங்களுக்கு ரிவைஸ் என்ன படிக்கலாம், இது ஒரு முக்கியமான கேள்வி. இந்த கோட்சாரத்தில் ஏப்ரல் மாதம் ஒருத்தர் கோட்சார நிலைமைகளை கேட்டிருக்கிறீங்க. ஆமாம், ஏப்ரல் மாதம் புதன் முழுக்க பாபத்துவத்தை அடைவார். கோட்சாரத்திலேயே போன தடவை ஒன்று சொன்னேன் பாருங்க. போன தடவை இதே மாதிரி ஒரு வருடத்திற்கு முன்பாக மீனத்தில் நிறைய கிரகங்கள் உள்ளே சேர்ந்துருக்கும். கோட்சார அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா போன தடவை சனி, செவ்வாய், ராகு, புதன், இது போன தடவை நடந்த நிகழ்ச்சி. இந்த இடத்துல ஒன்றாக ஒரு வருடத்திற்கு முன்பாக உச்ச சுக்கிரன் 5 மாதங்கள் உள்ளே இருந்த காரணத்தினால் புதனை இந்த இடத்துல ரொம்ப கோட்சாரத்தில் போன தடவை கெட்டவர் யாருன்னா புதன் தான். புதனும் அதனை அடுத்து ராகுவும் பாபத்துவத்தை அடைந்தார்கள். ராகு பாபத்துவத்தை அடைஞ்சார்ல, இந்த இடத்துல பாருங்க, ராகு இங்கே இருந்தார். கோட்சார ரீதியாக எப்படி கணிக்கிறதுன்றது இப்போ நிறைய பேர் குழம்புறீங்க. பிறந்த ஜாதக அமைப்பில் எந்த தசாநாதர்கள், புக்திநாதர்கள், அந்தரநாதர்கள், பிராணன், சூட்சுமம் போன்ற உள்நிலை அமைப்புகளில் கோட்சாரத்தில் எப்போது பாபத்துவத்தை அடைகிறார்களோ அப்போது கடுமையான சோகங்கள், துயரங்கள் கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு நடக்கும். இப்போ என்னுடைய வாழ்க்கையில் ஒரு 10 வருடங்களுக்கு முன்பாக, 12 வருடங்களுக்கு முன்பாக பொதுவாக ஒரு ஆணுக்கு நடக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னு சொன்னால் பிள்ளைங்க பிறக்கிறதுன்னு வச்சுக்கலாமா. ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். 2012 எனக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்தது. அதுவும் ஒரு தாமதமான ஒரு நிலைமையில் ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்தது. இந்த ஆம்பளை பிள்ளை பிறந்த அன்றைக்கு அந்த ஜாதகம் தானே அன்றைய கோட்சார நிலைமை இல்லையா? இப்போ கோட்சாரத்தில் ஒரு அதீதமான மன மகிழ்ச்சி, ஒரு அதீதமான எதிர்பார்ப்பு நிகழக்கூடிய அமைப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் என் பிள்ளை பிறந்தது எனக்கு பெரிய சந்தோஷம்னு சொல்வேன். பிள்ளை ஆம்பளை பிள்ளை. நானும் சாதாரண மனுஷன்தான். ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்கும்போது எல்லா பொம்பளை பிள்ளை பெற்றவனையும் டக்குன்னு கூப்பிட்டு ரகசியமாக கேளுங்க, அடுத்தது ஒரு ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் ரொம்ப நல்லதுன்னுவான். ஆண் வாரிசுன்றது உலக வழக்கமாகி போச்சு இல்லையா? என்னுடைய மகன் பிறந்த அன்றைக்கு, என்னுடைய மகனுடைய ஜாதகம் இது. என்னுடைய மகன் பிறந்த அன்று இருந்த கோட்சார நிலைமை இது. என்னுடைய மகன் பிறந்த அன்று நான் மிதுன லக்னம் இல்லையா? என்னுடைய மிதுன லக்னத்தின் அதிபதியாகிய புதன் உச்சமாக குருவின் பார்வையில் சுபத்துவமாக இருக்கின்ற அன்று எனக்கு மகன் பிறந்தார். அப்போ அந்த மகன் பிறந்த அன்றைக்கி நைட்டு மிட்-நைட்டில் தான் பிறந்தார். நான் தூங்கினேன்னு நினைக்கிறீங்க? மகன் பிறந்ததுக்கப்புறமும் தூங்கலை, பிறக்கிறதுக்கு முன்னாடியும் தூங்கலை. அவர் புள்ள தான், ஆம்பளை புள்ள தான் தெரிஞ்சு போச்சு. சிசேரியன் இல்லாத இயற்கை பிரசவம். நான் எதிர்பார்த்ததைப் போலவே மிதுன லக்னத்தில் தான் அவர் பிறப்பாரா அப்படிங்கிறதுல எனக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தது. உண்மையிலேயே நான் எதிர்பார்த்ததை போலவே மிதுன லக்னத்தில் தான் என்னுடைய மகனும் பிறந்தார். அப்போ அன்றைய கோட்சார அமைப்பில் மிதுன லக்னத்தின் அதிபதியான புதன் சுபத்துவமாக இருக்கும் பொழுது எனக்கு அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம், ஒரு அமைப்பு கிடைச்சது. எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு சுபத்துவம் உங்களுக்கு சந்தோஷத்தையும், ஒரு கோட்சார பாபத்துவம் உங்களுக்கு தசாபுக்திகளின் அடிப்படையில். எனக்கு மகன் பிறக்கும்போது ராகுதசையில் குருபுக்தி. அப்போ அந்த ராகுதசையில் குருபுக்தின்றது குரு தசாபுக்திகளின் அடிப்படையில் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை அவர் கொடுத்தே தீர வேண்டும். ராகுதசை சுயபுக்தியில் எனக்கு பெண் குழந்தை பிறந்தது. அடுத்த 4 வருடங்களில் ராகுதசை குருபுக்தியில் எனக்கு ஆண் குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறத நான் கணிச்சிருந்தேன். இன்றைக்கு என்னுடைய மகன் பிறந்த அன்றைக்கு கோட்சாரத்தில் எனக்கு அந்த உச்ச நிலைமையில் புதன் இருக்கும் பொழுது குருபார்த்த அந்த அமைப்பில், ராகுவையும் குருபார்த்த அமைப்பில், இது என்னுடைய மகனுடைய ஜாதகம். இது என்னுடைய மகனுடைய ஜாதகம். அன்றைய கோட்சார நிலைமைக்காக சொல்கிறேன். என் மகன் ஜாதகத்தை போடுறது என்னுடைய நோக்கம் அல்ல. தசாநாதனாகிய ராகுவை கோட்சாரத்தில்
குரு பார்த்து என்னுடைய மிதுன லக்னத்தின் அதிபதியாகிய புதன் உச்சமாகி அமாவாசை கழிந்து ஒரு நாள் 2 நாள் கழித்து குரு புதனை பார்த்து கொண்டிருக்கின்ற என்னுடைய லக்ன நாதனை பார்த்து கொண்டிருக்கின்ற நல்ல அமைப்பில் எனக்கு ஆண் குழந்தை பிறந்தது. அன்றைக்கு என்னுடைய தசாபுக்தி அமைப்பு ராகு தசையில் குரு புக்தியாக இருந்தது. இதை நான் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே கணிச்சேன். அதாவது என் பாப்பா முதல் குழந்தை பிறந்த உடனே அடுத்து கிட்டத்தட்ட இந்த அமைப்புகளில் இந்த 3 மாதங்களில் நமக்கு 2வது ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் அப்படின்றத நான் கணித்தேன். இது வந்து பெருமையாக தம்பட்டை அடிச்சுக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஊருக்கெல்லாம் ஜோசியம் சொல்லக்கூடிய ஒருவர் தனக்கு என்ன நடக்கும்ன்றதை ஓரளவுக்காவது ஒரு 60-70% கணிக்கணும் இல்லையா? ஆக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அமைப்பு எப்படி தெரிகிறதா? இது என்னுடைய மகன் பிறந்த அன்று இருந்த கோச்சாரம். என்னுடைய லக்னத்திற்கு என்னுடைய லக்னாதிபதியும் என்னுடைய தசாநாதனும் சுபத்துவமாக இருக்கக்கூடிய இந்த அமைப்பில் எனக்கு சந்தோஷப்படுகின்ற அளவுக்கு ஒரு ஆண் வாரிசு கிடைச்சது. இப்போ ஏன் இதை அப்படியே கொண்டு வரேன்னு பாருங்கள். இன்னொன்று, அதனை எடுத்து நான் மிகுந்த எதிர்பார்ப்புகளோடு இருந்த ஒரு விஷயம் ஒரு தடவை எனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கக்கூடியதாக இருந்தது. இதை நான் முன்னாடியே கணிக்கலை. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த எதிர்பார்ப்பு எப்போது நிறைவேறும் என்கின்ற ஒரு அமைப்பு இருந்தது. நானும் ஒரு சில கால்குலேஷன்லாம் போட்டு வச்சுருந்தேன். அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறிய அன்றைக்கு நான் வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷத்தை அடைந்தேன் அப்படிங்கிறது தான் உண்மை. அன்றைக்கு பார்த்தீங்கன்னா அது ஐப்பசி மாதம். சூரியன் இங்கே இல்லை, ஐப்பசி மாதம் இல்லை. அது ஐப்பசி மாதம் கடைசி நாள் முடிந்து கார்த்திகை மாதம்னு வச்சுக்கோங்க. அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறிய அன்று என்னுடைய லக்னாதிபதியான புதன் கோச்சாரத்தில் அதீத சுபத்துவத்தை அடைந்திருந்தார். வாழ்க்கையில் எல்லார் எதிர்பார்ப்பும் நிறைவேறுது. ஏதாவது ஒரு லட்சியம்னு ஒன்று வச்சுருப்போம், அல்லது ஒன்று கிடைக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்போம் இல்லையா? ஒரு பல நாளாக 10 வருஷமாக 5 வருஷமாக திட்டம் போட்டு இந்த இடத்திற்கு வர வேண்டும், இந்த இடத்துல இது நடக்கணும், இப்படிப்பட்ட அமைப்புகள் நடக்கணும்னு நம்ம நினச்சிருப்போம் இல்லையா? அந்த மாதிரியான அமைப்புகளில் ஒரு முழு சந்தோஷத்தை நீங்கள் அடையக்கூடிய அமைப்பில் கோச்சாரத்தில் உங்களுடைய லக்னாதிபதி அல்லது உங்களுடைய தசாநாதன் இந்த 2 அமைப்புகளும் வலுவாக இருக்க வேண்டும் என்பது, சுபத்துவமாக இருக்க வேண்டும் என்பது மிக மிக முக்கியமான விதி. இந்த விதியை அப்படியே தெல்ல தெளிவாக கோச்சாரத்தில் என்னைக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களோ அன்றிலிருந்து உங்களுக்கு அந்த கோச்சாரத்தையும் தசா புக்தியையும் இணைத்து பார்ப்பது. இந்த பாருங்க, இது 2018 வந்திருக்கும் அந்த அமைப்பு. 2018 அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி 8ஆம் தேதி இந்த அமைப்பு. 2018 அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி 8ஆம் தேதி ஆகிய நாட்களில் இந்த நிலைமை வந்திருக்கும். அன்றைக்கு என்னுடைய நீண்டகால எதிர்பார்ப்பு ஒரு லட்சியம்னு வச்சுக்கோங்களேன். அந்த லட்சியத்தை கிட்டத்தட்ட அந்த லட்சியம் நிறைவேறிச்சு. அப்போ அன்றைக்கு பரவாயில்லையே, கடவுள் நம்ம மேலேயும் கொஞ்சம் கண்ணு திறக்கிறாரே அப்படின்னு நான் நினைத்த அமைப்பு. உடனே ஜோசியை பற்றி எப்படி போகும், இன்றைக்கு ஏன் இந்த அளவிற்கு சந்தோஷமாக இருக்கிறேன், ஏன் இந்த அளவிற்கு கடவுள் ஓரளவுக்கு எனக்கு எல்லாத்தையும் கொடுக்குறாரு, பரவாயில்லையே நானும் அதிர்ஷ்டசாலின்னு நினைக்க வைக்கிறாரே என்கின்ற மாதிரியாக வரும்போது என்னுடைய ஜோசிய புத்தி எப்படி போகும், டக்குன்னு அன்றைக்கு கோச்சாரம் என்ன அப்படின்னு தான் போகும். ஆக அந்த கோச்சார அமைப்பு குரு புதன் சுக்கிரன் ஆகியவை அந்த 2018 அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி அல்லது 8ஆம் தேதி அன்றைக்கு இருந்த இந்த கோச்சார நிலைமையில் நம்முடைய லக்னாதிபதி இன்றைக்கு படுசுபத்துவமாக இருக்கிறார், சுக்கிரனோடும் குருவோடும் சேர்ந்து அட்டகாசமாக இருக்கிறாரு. ஸோ நம்முடைய வாழ்நாள் லட்சியம் இன்றைக்கு நிறைவேறி இருக்கிறது. பாயிண்ட் வந்துருச்சா? சரி, இப்போ யாரோ ஒருத்தர் கோச்சாரத்தில் கமெண்ட்லாம் படிக்க போல, நான் எல்லா கமெண்ட்டையும் படிச்சுட்டேன். கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை பேர் கமெண்ட் கொடுத்தீங்களோ அத்தனை பேருடைய கமெண்ட்டையும் 10 நிமிடம் இருந்து பொறுமையாக படித்து விட்டு தான் கிளாஸை ஆரம்பிக்கிறேன். அப்போ கோச்சாரத்தை எப்படி இணைத்து பார்ப்பது? ஒரு விஷயம் நடக்குமா, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைங்க, பெட்டில் இருக்கிறாரு, சரி அப்பா பாதிக்கப்பட்டார், என்ன ஆவீங்க? கடுமையான துயரம், வாய் விட்டு அழுவீங்க. அம்மா பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ கோச்சாரத்தில் உங்கள் நிலைமையும் பார்க்கணும். கோச்சாரத்தில் உங்களுடைய தசாநாதன் நீங்களே போகிறீங்க, அட்டமாதிபதியை பார்க்கணுமா இல்லையா, லக்னாதிபதியை பார்க்கணுமா இல்லையா? நான் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறேன்ல, தசாநாதன் பாவத்துவமாகி கோச்சாரத்தில் அட்டமாதிபதியோ லக்னாதிபதியோ அடிபடும் போது ஒருவருக்கு மரணம் இருக்கும். சரி, என்னையா அமைப்பு?
ஏற்கனவே நம்ம சொந்தக்காரங்க எத்தனை பேர் மரணம் அடைஞ்சிருப்பாங்க, செத்து போயிருப்பாங்கல்ல, அவங்கள பற்றி பாருங்கள். ஆக கோச்சாரத்தையும் தசாபுக்தியையும் எப்படி பொருத்தி பார்ப்பது என்பது கண்டிப்பாக தெரியும். இப்போ விட்ட இடத்துக்கு மறுபடியும் வர்றேன். ஒரு போன வருஷம் இதே நேரத்தில் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் கோச்சாரத்தில் இருந்தன. இந்த கோச்சார சூழ்நிலைகள் விலகுகின்ற வரைக்கும் 5.5 மாதம் அல்லது 5 மாதம் உச்ச சுக்கிரன் இவர்களோடு இருந்து இவர்களை அப்படியே சுபத்துவப்படுத்தினார். போன வருஷம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிளாஸ் நடத்தும் போது சிலருக்கு புரியும், இந்த இடத்துல மட்டும் சுக்கிரன் மட்டும் இல்லைன்னா நான் அவ்வளோதான்னு. ஏன்னா எனக்கு ராகுதசை செவ்வாய் பக்தி. இப்போ முடிய போகுது ராகுதசை செவ்வாய் பக்தி. இந்த இடத்துல தசாநாதனும் புக்திநாதனும் லக்னாதிபதியும் பாதிக்கப்படக்கூடாது. நான் மிதுன லக்னத்தில் பிறந்தவன். போன வருடம் இந்த 5 மாதம் இந்த சூழ்நிலைகள் விலகுகின்ற வரைக்கும் இதே வகுப்பில் நான் சொல்லியிருக்கிறேன், ஐயா என்ன பரம்பொருள் காப்பாற்றுறாரு. என்ன மாதிரியே மிதுன புதன் மிதுன கன்னி லக்னத்தில் பிறந்தவன், என்னைப் போலவே ராகுதசை நடந்து கொண்டிருப்பவன், என்னைப் போலவே செவ்வாய் தசை நடந்து கொண்டிருப்பவன், என்னைப் போலவே சனி தசை நடந்து கொண்டிருப்பவன், அனைவரையும் இந்த 5 மாதம் உச்ச சுக்கிரனாக இருக்கக்கூடிய இந்த நிலைமை காப்பாற்றுகிறதுன்னு சொன்னேன். இதை எத்தனை பேர் கோச்சார வகுப்பில் கவனிச்சிங்கன்னு தெரியல. கோச்சாரத்தை கண்டிப்பாக கவனிக்கணுன்றதுக்கு எத்தனையோ விஷயங்களை இப்படி தான் சொல்லுவேன். இது போன வருஷம் 2025 நடந்த நிகழ்வு. இதே நேரத்தில் நல்லா பார்த்தீங்கன்னா புதன் நீச்சமாகி இருப்பார். கிட்டத்தட்ட ஒரு மாதத்தில் ராகு இப்படி கீழே இறங்குவார், சனி அங்கே மேலே ஏறுவார், செவ்வாய் இதே இடத்துல இருப்பார் ஒரு 1.5 மாதம். ராகுவும் கடுமையான பாபத்துவம், செவ்வாயும் கடுமையான பாபத்துவம், சனியும் கடுமையான பாபத்துவம், புதன் டெட்டு சுத்தமாக செத்து போனார். இங்கே இருக்கின்ற இத்தனை இதில் என்னென்ன, ராகுதசை நடந்தவங்க அடிபட்டிருக்கணும், புதன் தசை நடந்தவங்க அடிபட்டிருக்கணும், செவ்வாய் தசை நடந்தவங்க அடிபட்டிருக்கணும், சனி தசை சனி புக்தி இதெல்லாம் புக்திகள் நடந்தவர்களும், மிதுன லக்கணத்தில் பிறந்தவர்களும் கன்னி லக்கணத்தில் பிறந்தவர்களும் அப்போது பாதிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் பாதிக்கப்படவில்லை. பெரிய சோதனைகளிலிருந்து சிறிய சங்கடங்களாக அவர்கள் விலகி போயிருந்திருப்பார்கள். ஒரே ஒரு ஒற்றை காரணமாக சுக்கிரன் இவர்களோடு சேர்ந்திருந்த காரணத்தினால். கோச்சாரத்தை எப்படிலாம் எடுத்துக்கணும், கோச்சாரத்துன்றதுக்கு ஒரு 15 நிமிஷம் மறுபடியும் எடுத்துக்கிறேன். ஒவ்வொருத்தரும் உங்களுடைய தசா அமைப்புகளை நீங்கள் கவனிக்கும் போதே கூடவே அந்த கோச்சாரத்தை எடுத்துக்கணும். ராகுதசையில் செவ்வாய் பக்தி வரும்போது நான் இப்போ செவ்வாய் பக்தி செவ்வாய் அந்தரங்கள் வந்தாலே நான் ரொம்ப உஷாராவேன். கேதுவும் செவ்வாயும் எனக்கு எப்போவுமே தடுமாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள். ராகுதசை கேது பக்தியில் கடுமையான மன அழுத்தத்தில் நான் இருந்தேன் அந்த ஒரு வருஷம். இது ஏற்கனவே எதிர்பார்த்தது. என்னுடைய ஜாதகத்தில் கேது ஒரே நேரத்தில் செவ்வாய் சனி குருவால் பார்க்கப்படுகிறார். முதலில் பாபத்துவம் பிறகு சுபத்துவம் என்பதன் அடிப்படையில் கேது பக்தி வரும்போதெல்லாம் எனக்கு ஏதாவது வயதிற்கேற்றாற் போல ஒரு மன அழுத்தம் வரும். அந்த நேரத்தில் அந்த மன அழுத்தம் எவ்வளவு பெரியதாக இருக்கும் என்பது கோச்சாரத்தின் தன்மையை பொறுத்தது. இன்னைக்கு மத்தியானம் ஒரு இது, ஐயா எப்பெல்லாம் எனக்கு ராகு பக்தி சுக்கிர பக்தி வருதோ, எப்பெல்லாம் எனக்கு சுக்கிர பக்தி வருதோ அப்பெல்லாம் அப்பாவுக்கு பிரச்சனை வந்தது. ராகுதசை சுக்கிர பக்தியில் போன வருஷம் அப்பா இறந்துட்டாருன்னு ஒருத்தர். இது மத்தியானம் பார்த்த அப்பாயின்மெண்ட்டு. சந்திரதசை சுக்கிர பக்தியில் அப்பாவுக்கு பிரச்சனை வந்தது. செவ்வாதசை சுக்கிர பக்தியில் அப்பாவுக்கு ஃபஸ்ட்டு ஹார்ட் அட்டாக் வந்தது. ராகுதசை சுக்கிர பக்தியில் அப்பா இறந்துட்டாங்க யாருனார் இன்னைக்கு மத்தியானம். ஏங்க நீங்களே பதிலையும் சொல்லுங்கண்ணே. ஐயா ராகுதசை சுக்கிர பக்தி அப்பா சஷ்டாஷ்டமாக இருக்கிறதுனால அப்பா இறந்துட்டாருங்க. அப்படியே கரெக்டாக அந்த இடத்துல சுக்கிரன் நீச்சம். அதே மாதிரி கோச்சாரத்தில் சுக்கிரன் பாவத்துவம். அதாவது இன்னைக்கு மத்தியானம் பார்த்த அப்பாயின்மெண்ட். சந்திரதசை சுக்கிர பக்தியில் அப்பாவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை, ஃபினான்ஷியல் பிரச்சனை வந்தது. செவ்வாதசை சுக்கிர பக்தியில் அப்பா ஹார்ட் அட்டாக், ஃபஸ்ட்டு ஹார்ட் அட்டாக்கு பைபாஸ் சர்ஜரி நடந்தது. ராகுதசை சுக்கிர பக்தி என்ன பண்ணுமோன்னு பயந்துக்கிட்டு இருந்தேன். அப்பா இறந்துட்டார் போன வருஷம்னார். ஏங்க இறந்தாருன்னு நானே கேட்டேன். நீங்களே சொல்லுங்கள். புதன் கன்னியா லக்கணம். புதன் உங்களுக்கு சந்திரனுடைய வீட்டில் நல்லா தான் இருக்குது, சந்திர அதியோகத்தில் இருக்குது. ஜோசி உங்களுக்கு லேசாக புரியும். ஏங்க இறந்தார், என் வீடியோவை நிறைய பார்க்குறேன், ஃபுல்லாக பார்க்குறேன்னார்.
சஷ்டாஷ்டக அமைப்புன்றதுனால இறந்ததுக்கு அப்புறம் தாங்கய்யா எனக்கு புரிஞ்சது. அதே மாதிரி அவருடைய அம்மாவுடைய அமைப்பையும் அவர் சொன்னார். ஐயா இதே மாதிரி தன்னுடைய கணவனை இழக்கக்கூடிய அமைப்புகள் அப்படியே அம்மா ஜாதகத்தில் இருக்குது பாருங்கன்னு தாய் மகன் 2 பேருடைய ஜாதகத்தையும் பார்த்தவர் கோச்சாரத்தை கணக்கு வச்சு சொல்கிறார். அப்போ தசாநாதனோ புக்திநாதனோ, குறிப்பாக தசாநாதனும் புக்திநாதனும் சுபத்துவமாக இருக்கும் பொழுது உங்களுடைய லக்னாதிபதி அனுபவிக்க போவது நீங்கள் இல்லையா? அப்போ அனுபவிக்கக்கூடிய அந்த லக்னாதிபதியும் கெடாத ஒரு நிலைமைகளில் உங்களுக்கு கோச்சாரத்தின் அடிப்படையில் பெரிய பலன்கள் கண்டிப்பாக நன்றாக இருக்கும். சரி, இப்போ போன வருஷத்து அமைப்பை நான் சொல்லிட்டேன். யாரோ ஒருத்தர் ஏப்ரல் மாத நிலைமையை விளக்குங்க, கோச்சார ரீதியாக விளக்குங்கன்றார். ஏப்ரல் மாதம் என்ன நிலைமை தெரியுமா? ஏப்ரல் மாத கோச்சார நிலைமை, மாணவரே ஏப்ரல் மாத கோச்சார நிலைமையில் புதன் கடுமையான அளவில் பாதிக்கப்படுறார். ஒவ்வொரு நிலைமையிலையும் ஒவ்வொரு சம்பவங்களும் கல்லில் செதுக்கி வைத்தார் போல இருக்கின்றன என்பதுதான் உண்மை. எந்த ஒரு நிலைமையிலையும் எல்லா இடங்கள்லையும் ஏப்ரல் மாதம் பார்த்தீங்கன்னா செவ்வாய், சனி, புதன் நீச்சத்தை அடைகிறார். இப்போ ஒரு மாணவர் இதை கேட்டிருக்கிறார். இந்த கேட்ட மாணவர் மிதுன லக்னமாக இருக்கலாம், புதன் தசையாக இருக்கலாம், புதன் இதாக இருக்கலாம். இப்போ இன்னும் ஒன்று பார்த்தீங்கன்னா, நான் இப்போ செவ்வாய் பக்தி வரும்போதே உஷாராயிடுவேன். இப்போ அதுக்கடுத்து குருதசை செவ்வாய் பக்தி தான் எனக்கு இனிமேல் வரும். ராகுதசை செவ்வாய் பக்தியுடைய இறுதி பகுதிக்கு வந்து விட்டேன். இந்த மார்ச் மாதத்தோடு எனக்கு கரெக்டாக மார்ச் மாதத்தோடு எனக்கு செவ்வாய் பக்தி முடியுது. மார்ச் மாதத்தோடு எனக்கு செவ்வாய் பக்தி முடியுது. நான் கொடுத்து வச்சவன்னு சொல்லலை, எல்லாருமே கொடுத்து வச்சவங்க தான். ஒரு நிலையில் கோச்சாரத்தின் அடிப்படையில், கோச்சார பாபத்துவ சுபத்துவ அமைப்புகளின் அடிப்படையில் கண்டிப்பாக தசாபக்தி எந்த அளவிற்கு நமக்கு கெடுபலனை தரும், நல்ல பலனை தரும் அப்படிங்கிறத அனுமானிக்க முடியும் இல்லை, கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும். எல்லா லெவல்லையும் ஒரு ஜோதிடரை குழப்பக்கூடியது அதீத சுபத்துவம். எல்லா கிரகமும் சுபத்துவமாக இருக்கின்ற ஒரு ஜாதகத்தை நீங்கள் கெஸ் பண்ணவே முடியாது. அந்த இடத்துல இன்னொன்று சொல்கிறேன், கேட்டுக்கங்க. ஜோதிடம் என்பது ஒரு வருங்காலத்தை உணர்த்தக்கூடிய ஒரு கருவிதானே தவிர 100% இவர் இப்படித்தான் அப்படின்ட்டு நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. அப்படி நீங்கள் ஜட்ஜ் பண்ணிங்கன்னா உங்கள் மண்டையில் தூக்கி டமால்னு ஒரு பெரிய சுத்தியலை போட்டு அடிக்கிறதுக்கு பரம்பொருள் காத்து கொண்டிருக்கும். மிக அதீத சுபத்துவமான ஜாதகத்தில் அவர் என்ன படிப்பார்னு சொல்லவே முடியாது. அது அவரைத்தான் கேட்டுக்கணும். நான் நிறைய இடங்களில் டக்குன்னு துல்லியமாக சொல்லுவேன். சில ஜாதகத்தில் அம்மா இவன் எல்லாத்துலேயுமே 100 சப்ஜெக்டில் அவன் 100 எடுப்பாமா, இவனை வந்து நீங்கள் கேட்டுக்கங்கம்மான்னுவேன். அப்புறம் அவருடைய அந்த சம்பந்தப்பட்ட மாணவரையும் பக்கத்தில் வச்சுக்கோங்கம்மான்னு சொல்லிட்டு அவருடைய மன ஓட்டம் என்ன என்பதை கணித்து அதற்கப்புறம் இது வந்து சரியாக இருக்கும்னு சொல்லுவேன். நிறைய கிரகங்கள் சுபத்துவமான ஒரு ஜாதகத்தில் அந்த குழந்தை என்ன படிக்கும் என்பதை நீங்கள் கண்டிப்பாக கணிக்க முடியாததாக இருக்கும். நிறைய கிரகங்கள் சுபத்துவமான ஒரு ஜாதகத்தில், நிறைய கிரகங்கள் சுபத்துவம், எல்லா கிரகமும் சுபத்துவமாக இருக்கக்கூடிய ஜாதகங்கள்லாம் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. எல்லா கிரகங்களும் சுபத்துவமாக இருக்கின்ற ஜாதகங்கள் இருக்கா? கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யுது. இந்த ஜாதகத்தில் நீங்கள் முதன்மை சுபத்துவம், நம்முடைய விதிகள் மாறாத விதிகள். ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவத்தை அடைந்திருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய முதல் நிலை தொழில்கள் அமையும். அவயோக தசைகள் நடந்தால் 2ஆம் நிலை சுபத்துவத்துடைய தொழில்கள் அமையும்னு சொல்லுவேன். இங்கே பாருங்கள், லக்னாதிபதி உச்சம், கார்த்திகை பௌர்ணமி, திருக்கார்த்திகை பௌர்ணமி, எல்லா கிரகமும் இந்த ஜாதகத்தில் சுபத்துவமாக இருக்கிறது. ஒரே நேரத்தில் குரு சுக்கிரனுடைய தொடர்பை புதனும் அடைஞ்சிருக்கிறாரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய ஒளி, குருவனுடைய ஒளி, சுக்கரனுடைய சேர்க்கைன்னு புதன் தான் அதீத சுபத்துவம். ஆனால் இங்கே சனியுடைய பார்வை கொஞ்சம் குறைக்கும். அந்த சனிக்கு கூட குருவின் அமைப்பு இருக்குது. இந்த குழந்தை என்ன படிக்கும்ன்றதை கெஸ் பண்ணுறது ரொம்ப பெரிய கஷ்டம். இப்போ ராதாகிருஷ்ணன் கேட்ட கேள்வி மிகப்பெரிய நல்ல கேள்வி. ராதாகிருஷ்ணன் ஐயருக்காகத்தான் இந்த இதை ஒரு அரை மணி நேரம் விளக்க போகிறேன். இந்த ஒரு நிலையை, இப்படிப்பட்ட ஒரு சங்கடத்தை, இதை கூட டிகிரி அமைப்புகளில் அப்படியே கொஞ்சம் வந்துடலாம். இந்த இடத்துல என்ன தசை நடக்கிறது அப்படிங்கிறத பார்த்துட்டு, சரி இப்போ மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறான்னு வச்சுக்குவோம். அப்போ செவ்வாய் ஒரு 4 வருஷம், செவ்வாய் 2 வருஷம்னு வச்சுக்கோங்க. ராகு 20,
குரு 36. இப்போ குரு தசை நடந்தாலும் எதிர்காலத்தில் சனி தசை 55 வயசு வரைக்கும் நடக்கும். சனி அவயோக தசை. அப்போ குரு தசை வரைக்கும் ஒரு தொழில் பண்ணுவார். சனி தசைக்கு அப்புறம் அந்த தொழில் மாறும். இந்த ஜாதகத்தில் அவர் மருத்துவ தொழிலை பண்ணுறாரா, புதனுடைய தொழிலுக்கு போவார்னு கணிக்கிறது கண்டிப்பாக இறைவனை தவிர எப்பேற்பட்ட ஜோசியருக்கும் குதிரை கொம்பு. இந்த ஜாதகத்தில் எப்படி வந்துடும்? செவ்வாயும் வலுவாக இருக்கிறார், சனியும் வலுவாக இருக்கிறார், புதனும் வலுவாக இருக்கிறார். சைக்காலஜியும் படிப்பார், தோல் மருத்துவமும் படிப்பார், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கும் படிப்பார், கம்ப்யூட்டர்லேயும் பெரிய ஆளாக இருப்பார். எப்படி நீங்கள் கணிப்பீங்க? அதீத சுபத்துவம் இருக்கக்கூடிய ஜாதகத்தின் அடிப்படையில் சில நேரங்களில் பரம்பொருள் நமக்கு ஒரு செக் வைக்கும். ஆக இந்த மாதிரியான ஜாதகங்களை முதன்மையில் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இந்த இடத்துல நீங்கள் எப்படி வரணும்னா, என்னுடைய இந்த விதியை மறந்துடாதீங்க. மாணவர்கள் என்ன படிப்பார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு, முக்கியமாக ராதாகிருஷ்ணன் ஐயர் போன்றவர்களுக்கு இதற்கான பதில் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, புதனுடைய தொழில்கள் என்ன, இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது புதனும் சனியும் கலந்த துறைகள் அப்படிங்கிறத ஒரு 100-150 ஜாதகத்தில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறேன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்தது. செல்ஃபோன் 30 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்தது. ஞானிகள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இங்கே இடம் கிடையாது. ஒவ்வொரு ஜோதிடரும் ஒரு அறிவு பெட்டகம் தான். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கிறதுக்கு இந்த ஜாதகமும் தசாபக்தி அமைப்புகள் ஒத்துழைத்தால் கண்டிப்பாக ஒத்துழைக்கும். சனியும் சுபத்துவம், புதன் முதல்நிலை சுபத்துவமாகவும் சனி 2ஆம் நிலை சுபத்துவமாக இருக்கிறவர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பார். அதில் அவரே கண்டுபிடிப்பாளராக இருப்பார். செயற்கை அறிவு என்று சொல்லப்படக்கூடிய சில இடங்களில் அந்த செயற்கை எனப்படுகின்ற அமைப்பிற்கு சனியும் சொந்தக்காரராக வருவார், உழைப்பின் அதிபதி. அப்போ இந்த ஜாதகத்தில் தசாபக்தி அமைப்புகள் ஒத்துழைக்குமாயின் இந்த இடத்துல இன்னொன்று, இந்த விதிகளை மறந்துடாதீங்க. இந்த விதிகளை புத்தமாக எழுத போகிறேன். இந்த விதிகள் உங்களுடைய ஆசானுடைய, என் விதின்னு சொல்கிறதுக்கு கூச்சமாக இருக்குது, உங்களுடைய ஆசானுடைய சொந்த எந்த ஒரு மூல நூலிலும் இல்லாத, எந்த ஒரு மூதறிஞரும் மூத்த ஞானியும் சொல்லாத, உங்கள் ஆசானின் ஏறத்தாழ 50 ஆண்டுகால அனுபவத்தின் அடிப்படையில் கிடைத்த சுபத்துவ சூட்சுமவது வலு விதிகள். ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்துடைய தொழில்கள் யோக தசைகளில் அமையும். 2ஆம் நிலை சுபத்துவத்துடைய தொழில்கள் அவயோக தசைகளில் கண்டிப்பாக அமையும். ஒருவேளை முதலில் அவயோக தசை நடந்து பின்னர் யோக தசை நடந்தால் இந்த விதியின் அடிப்படையில் அது அப்படியே மாறும். அதே மாதிரி எந்தெந்த கிரகங்களுக்கு என்னென்ன காரகத்துவங்கள் அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப தெளிவாக இந்த கலப்பு அமைப்புகளில் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா குரு 2ஆம் இடத்துல தொடர்பு கொண்டா, 2 10ஆம் இடங்களோடு தொடர்பு கொண்டா டீச்சிங், அதே குரு 2 10ஆம் இடங்களோடு புதனோடு தொடர்பு கொண்டா வங்கித்துறை. ஆக சுபத்துவ பாவத்துவ அமைப்புகள் அடுக்குகளில் நீங்கள் தொழிலை சொல்வதற்கு முன்பு, கல்வியை தெரிவிப்பதற்கு முன்பு, கல்வியை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் என்னென்ன, எந்தெந்த துறைகள் ரொம்ப முக்கியம், கல்விக்கான அமைப்புகள் என்ன? ராதாகிருஷ்ணன் ஐயருடைய மிக முக்கியமான கேள்வி, என்ன படிப்பார்? புதன் வலுத்தவர், கணக்கு வழக்கு கம்ப்யூட்டர், கணக்கு கம்ப்யூட்டர், ஆராய்ச்சி, இதுதான் புதனுக்கு. செவ்வாய் மருத்துவம், இராணுவம், போலீஸு, மருத்துவம், இராணுவம், போலீஸு, பயோ என்று சொல்லப்படக்கூடிய இதில் கலப்புகள் அப்புறம் உயிரியல், பயோ, சிவில் இன்ஜினியர், 2ஆம் நிலை மருத்துவம்னு சொல்லப்படக்கூடிய அமைப்புகள் இதில் அடங்கும். பல் மருத்துவம், சித்தா, ஆயுர்வேதம், இது போன்ற அமைப்புகள், பூமி, ரியல் எஸ்டேட்டு, கட்டிடம், அதான் சிவில் கொடுத்துட்டேன், கட்டிடம்னா வாடகை, இந்த மாதிரியான அமைப்புகள் வந்துடும். சனியுடைய மிக முக்கியமான சேவை தொழில் மெக்கானிக்கல், விவசாயம், மரம் சார்ந்த அமைப்புகள். அப்போ ஒரு சனி வலுத்துட்டாரு,
சனியுடைய தொழில் மிக மிக முக்கியமாக சட்டம், லா. மிக மிக முக்கியமாக சட்டம், லா. இதுலேயே இந்த மெக்கானிக்கலில் வரக்கூடிய அத்தனை விஷயங்களும். சூரியன் வலுத்துட்டாரியா? சூரியனுக்கு ரெண்டே ரெண்டு தான் சொல்லுவேன், அரசு, கரண்ட்டு, தலைமை. அப்போ மெயினாக கொடுக்கக்கூடியது இந்த புதன், செவ்வாய், சனி, சூரியன் தான். சந்திரன் கூட மரைன் இன்ஜினியர் அப்படி இப்படின்னு வந்துடும். மெயினாக சொல்லக்கூடியது நீங்கள் ஒருவர் படிக்கிறாரா அப்படின்னு பார்க்குறீங்கன்னா இந்த எல்லாத்தையும் எப்படி சரி ஒரு அமைப்பில் எந்த கிரகம் சுபத்துவமாக இருக்கிறது என்பதை கணிப்பதற்கு ரொம்ப தடுமாற்றமாக இருக்கிறது. அடுத்த விதியாக நீங்கள் என்ன வந்தோன்னோ 2 10ஆம் இடங்களோடு எவர் தொடர்பு கொண்டிருக்கிறார் அப்படின்னு வந்தோன்னோ. 10ஆம் இடத்தோடு யார் தொடர்பு கொண்டிருக்கிறார் மிக முக்கியமான விதி. இதில் இப்போ இது ஒரு மாடல் ஜாதகம். இந்த மாடல் ஜாதகத்தில் ராசிக்கு 10ஆம் அதிபதியாக சனி இருக்கிறார், லக்னத்திற்கு 10ஆம் அதிபதியாக செவ்வாய் இருக்கிறார். இந்த 10ஆம் அதிபதிகள் 2 பேருடையும் குரு தொடர்பு கொண்டிருக்கிறார். எவருமே 10ஆம் இடத்தோடு நேரடியாக தொடர்பு கொள்ளலை. ராசி லக்னத்திற்கு நேரடியாக 10ஆம் இடத்தோடு யாருமே தொடர்பு கொள்ளலை. ஒரு ஜாதகத்தில் என்ன படிப்பார், என்ன வேலை செய்வார் என்கின்ற சந்தேகம் மாணவர்களுக்கு வருகிறது. எந்த கிரகம் எப்படி இருக்குன்றதுல பெரிய குழப்பம் வருது. எல்லா கிரகமும் சுபத்துவமாக இருக்குது. எல்லா கிரகமும் சுபத்துவமாக இருந்தால் அப்போ என்ன படிப்பார் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் எப்படி ஃபைனலாக ஜட்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், லக்னத்தோடு தொடர்பு கொண்டு இருக்கின்ற 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டு இருக்கின்ற கிரகம் எது அப்படியும் இல்லை. ராசிக்கு 10ஆம் இடத்தோடு 2வது தொடர்பு கொண்டு இருக்கிற கிடையாது, அதுவும் இல்லை. லக்னத்திற்கு 2ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டு இருக்கின்ற இது எது அப்படி, அல்லது ராசிக்கு 2ஆம் இடத்தோடு. இதில் இந்த 4வது பாயிண்ட்லையாவது ஏதாவது ஒன்று மாட்டிக்கும். ஆக சுபத்துவ விதிகளின் அடிப்படையில் எல்லாமே இப்படி இருக்கின்றது என்பதோடு அதில் எதை நுணுக்கமாக அறிவது என்கின்ற அமைப்பிற்கு நம்முடைய இன்னொரு துணை விதியான லக்னத்திற்கு 10ஆம் இடத்தோடு ராசிக்கு 10ஆம் இடத்தோடு எந்த கிரகம் தொடர்பு கொண்டிருக்கிறது என்பதையும் அதிலும் கணிக்க முடியாதவர்கள் சம்பந்தப்பட்டவர் என்ன லக்னம். ஒருத்தர் டாக்டராக போவாரா, கம்ப்யூட்டர் இன்ஜினியராக போவாரா, குழப்பங்கள் வந்துருச்சு. மேஷ லக்கணமாக, விருச்சிக லக்கணமாக, மிதுன லக்கணமாக, கன்னியா லக்கணமாக, லக்கணத்தோட தன்மையில் அவர் அந்த அடிப்படையில் அவர் செலக்ட் பண்ணுவார். டாக்டராக வருவாரா, கம்ப்யூட்டர் இன்ஜினியராக, சாஃப்ட்வேரில் போவாரான்றதுக்கு சரிசமமான அளவுகள் உங்களுக்கு அந்த கிரகங்கள் தொடர்பு கொண்டு இருக்கின்றன. அப்போ நீங்கள் எதை வச்சு தீர்மானிக்கணும்? இந்த 10ஆம் இடத்தை வச்சு தீர்மானிக்கணும். 10ஆம் இடத்தை வைத்து தீர்மானிப்பதிலும் உங்களுக்கு குழப்பங்கள் வருகிறது. முதல்ல ஏற்கனவே இப்படி ஃப்யூச்சரை கணிக்க வேண்டாம், நடந்தது அந்த ஜாதகத்தை எடுத்துக்கங்க. அவர் ஒரு துறையில் ஏற்கனவே இருக்கிறார், அந்த துறையை நீங்கள் மாற்ற முடியாது. ஏற்கனவே அந்த துறையில் இருப்பவரை நீங்கள் கணிப்பதற்கு பயிற்சி எடுக்கும் பொழுது அவர் மேஷ லக்கணமாக, விருச்சிக லக்கணமாக இருந்தால் அவர் மருத்துவத்துறையில் இருப்பார். லக்கணத்தின் தன்மை. அவர் மிதுன லக்கணம், கன்னி லக்கணமாக இருந்தால் சிஸ்டம் சம்பந்தப்பட்டதில் இருப்பார். லக்கணத்தின் தன்மை. ஆக தொழிலை கணிப்பது எப்படி, படிப்பை சொல்வது எப்படி? ராதாகிருஷ்ணன் ஐயர் கேட்டது பெரிய விஷயம். படிப்பை எப்படிங்க சொல்கிறது குழந்தைக்கு? ஏன்னா இப்போ ஏப்ரல் மாதம் வரப்போ இந்த மார்ச் மாதம் அடுத்து +2 ரிசல்ட் முடிஞ்சவொன்னே எந்த காலேஜில் சேர்க்கலாம், எப்படி சேர்க்கலாம், எதில் சேர்க்கலாம், நீட்டில் வருவாரா, தேர்வாரா, இப்போவே வந்துக்கிட்டு இருப்பாங்க. வருஷம் ஆரம்பித்தா இதுதான் பிரச்சனை. இதை சொல்கிறதுக்கு தான் நம்ம ஜோதிடருக்கு இருக்கிறோம். ஆக இந்த இடத்துல நான் புதன் வலுத்திருக்கிற மாடல் ஜாதகங்களை போட்டுடுறேன். புதன் வலுத்திருக்கிறாரா? இப்போ நான் போட்டது அதீத சுபத்துவம். இது எப்போதோ ஒரு முறை தான் வரும். இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு நீங்கள் என்ன கொண்டு வந்துடணும்னா, சம்பந்தப்பட்ட ஜாதகம் எந்த இடத்துலையும் ஒரு மாணவனுடைய உரிமையை பறிச்சிடாதீங்க. ஒரு புத்திசாலி மாணவனுக்கு நீங்கள் தகாத அமைப்பில் சொல்லிவிடக்கூடாது. பாவம், நமக்கு தெரியலன்னா கூட ஒரு மாணவனுடைய வாழ்க்கையை நம்ம கெடுத்துடக்கூடாது. நான் பெரிய இடத்துல சொல்லுவேன், அம்மா இந்த ஜாதகம் ரொம்ப பெரிய குழப்பமான ஜாதகமாக இருக்குது, பையன் எல்லாம் படிப்பான். ஆமாங்க ஐயா, 10ல் 490 மார்க் எடுத்தாருன்னு சொல்லுவாங்க. 10ல் 490 மார்க் எடுத்தாருன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? 3 சப்ஜெக்ட்டு சென்டம்னு அர்த்தம். அதில் 3 சப்ஜெக்டில் பயாலஜிலையும் சென்டம் எடுத்திருப்பான், கணக்குலையும் சென்டம் எடுத்திருப்பான். என்ன போய் படிக்க சொல்லுவீங்க அவனை? நீங்கள் பிச்சுக்கும் தலையை. நான் டக்குன்னு சொல்லுவேன், அம்மா குழந்தையோட விருப்பத்தை கேளுங்கம்மா, இது அருமையான யோக ஜாதகம். இன்னொன்று நான் சொல்லிடுவேன், எல்லா படிப்பும் படிப்பாருமா. இதில் இன்னொன்று என்ன தெரியுமா? அந்த குழந்தை தப்பு பண்ணுமா, சரியாக படிக்குமான்றது தசாபக்திகளில் தெரிஞ்சிடும். சில பேர் தப்பே பண்ண மாட்டாங்க.
ஒருத்தர் ரொம்ப கவலைப்படுவாங்க, 7ஆம் இடம் கெட்டு போச்சு, 8ஆம் இடம் கெட்டு போச்சு, இந்த பிள்ளைக்கு கல்யாணம் சரியாக நடக்குமான்ட்டு. இந்த பிள்ளைக்கு கல்யாண விஷயத்தில் தப்பு நடக்காது, தைரியமாக கல்யாணம் பண்ணுங்கன்னுவேன். ஏன்னா தசாபக்தி, அந்த 7, 8 தசாபக்திகள் நடக்காது. சரியான சுபத்துவ யோக தசைகள் நடந்துக்கிட்டு இருக்கோம். 7ஆம் இடம் 8ஆம் இடம் கெட்டாலும் தசாபக்தியின் அடிப்படையில் ஒரு 35 வருஷம் அந்த பாப்பா நல்லாயிருக்கும். 25 வயசில் கல்யாணம் ஆகி ஆணோ பெண்ணோ 35 வருஷம்னா 60 வயசு வரைக்கும் நல்லா இருப்பாங்க. 60 வயசுக்கு பிறகு திருமண வாழ்க்கை கெடுது, ஐயா போங்கய்யா, எல்லாருக்கும் கெடும். அதே மாதிரி தான் மாணவனுக்கான அடையாளத்தையும் நீங்கள் பார்க்கணும். ஒன்று படிக்க விரும்புகிறார், ஒரு கல்வியை கற்க அந்த மாணவன் விரும்புகிறார், அவனுக்கு அட்டமாதிபதி தசை நடக்கிறது. ஒரு கல்வியை உங்களுக்கு ஒரு சுபத்துவமான, இன்றைக்கி சப்ஜெக்டே கல்வி சம்பந்தப்பட்டதாகவே வச்சுக்கலாம், சப்ஜெக்டையே கல்வி சம்பந்தப்பட்டதாகவே வச்சுக்கலாம். சிம்ம லக்னம், இந்த சிம்ம லக்னத்திற்கு சனி தசையே நடக்குதுன்னு வச்சுக்குவோம். இந்த மாணவர் தன்னுடைய சுபத்துவ அமைப்புகளின் அடிப்படையில் எந்த கல்வியும் அவரால் சரியாக படிக்க முடியாது. படிக்கவே முடியாது சனி தசையில். எப்படி படிப்பார்? சனி தசை வருமானலாம் கேட்காதீங்க, வரும்னா அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. சந்திரனை தூக்கி படிப்பில் சனி தசை நடக்குது, செவ்வாயை கூட போட வேண்டாம். சனி ராகு 12ஆம் இடத்துல இருக்கிறாங்க, அமாவாசை சந்திரனுடைய வீட்டில் இருக்கிறாங்க. தசாபக்தியை மிக முக்கியமாக கணிக்கணும். ஒரு வாழ்க்கையின் சம்பவங்கள் அத்தனையும் உங்களுக்கு சுட்டி காட்டக்கூடியது தசாபக்தி அமைப்புகள் தான். தசாபக்தி அமைப்புகளில் என்ன நடக்கும், ஏது நடக்கும், எப்படி படிப்பார், எங்கு படிப்பார், எங்கே போய் படிப்பார், சிற அத்தனையும் தசாபக்திகளை எப்படி நான் கணிக்கிறேன், எப்படி உங்களுக்கு கணிக்க சொல்லி கொடுத்துருக்கிறேன். தசாநாதன் எங்கே இருக்கிறார், அவர் எந்த ஆதிபத்தியத்திற்குரியவர்? 7க்கு 12இல் மறைகிறார். 7ஆம் வீட்டு ஆதிபத்தியத்தை செய்யாமல் 6ஆம் வீட்டு ஆதிபத்தியத்தை செய்ய போகிறார். இந்த 6ஆம் வீட்டின் தீய அமைப்புகள் லக்னாதிபதியின் வலிமையை பொறுத்து ஜாதகரை பாதிக்கும். லக்னாதிபதி வலிமையாக இருந்தால் ஜாதகர் எதையும் சமாளித்து தடைகளோடு வண்டியை ஓட்டுவார். லக்னாதிபதி வலிமை இல்லாமல் நீச்சன் போன்ற பாபத்துவம் போன்ற அமைப்புகளில் இருக்கும்போது ஜாதகர் ஒன்றுக்கும் இல்லாமல் 19 வருடங்கள் கடுமையான பாதிப்புகளை அடைவார். கல்வி கற்க அவர் பருவத்தில் வந்தால் இவர் என்ன நினைப்பார்? லக்னாதிபதியின் வலிமையை பொறுத்து பார்டர் கேஸாக வருவார். 35 மார்க் 40 மார்க் எடுப்பார். இவரை போய் நீங்கள் டாக்டர் ஆவார்னு சொல்ல முடியுமா? சனி தசையில் செவ்வாய் சுபத்துவமாகவே இருக்குதையா. செவ்வாய் சுபத்துவம், முதல் நிலை சுபத்துவம் செவ்வாய் தான். இந்த இடத்துல சனி தசையே வரும்யா. செவ்வாய் மங்கள யோகத்திலும் இருக்கிறார், சந்திரமங்கல யோகத்தில் இருக்கிறார். சனி தசை வரும், படிப்பாரா? ஜாதகர் என்ன பண்ணுவார்? வேறு மாநிலம், ராகு சேர்ந்துருக்கிறாரு, கடகத்தில் இருக்கிறாரு, வேறு மாநிலம் வேறு நாட்டில் படிக்கிறதுக்காக போய் தத்தளிச்சுக்கிட்டு இருப்பார். இந்த ஜாதகத்தில் செவ்வாய் சனி தசை வரும். முதன்மை சுபத்துவம் சனினே செவ்வாய்னே வச்சுக்குவோம். முதன்மை சுபத்துவத்துடைய தொழில்கள் கண்டிப்பாக அமையாது. இந்த இடத்துல ஒரு உதாரணத்துக்கு தான் கொடுக்குறேன், ஒரு உதாரணத்துக்கு. இந்த இடத்துல என்ன நடக்கும்? வரக்கூடாத சனி தசை அந்த 6, 8ன்ற நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா? மேஷத்திற்கு புதன், ரிஷபத்திற்கு குரு, மிதனத்திற்கும் கன்னிக்கும் செவ்வாய், கடகசிம்மத்திற்கு சனி, துலாத்திற்கு குரு, விருச்சிகத்திற்கு புதன், தனுசுக்கு சுக்கிரன், மகரத்திற்கு சூரியன், கும்பத்திற்கு சந்திரன், மீனத்திற்கு சுக்கிரன். இந்த 6, 8 என்று சொல்லப்படக்கூடிய ஜென்ம விரோதிகளுடைய தசை வரும் பொழுது அந்த ஜென்ம விரோதிகள் பாபத்துவத்தை அடைந்திருப்பார்களே, ஆனால் உங்களுக்கு எது தேவையில்லையோ அதை தருவார்கள், அதை திணிப்பார்கள். நீங்கள் டாக்டருக்கு படிக்க வேண்டியவரை அப்போ தான் அவர் கம்ப்யூட்டர் சிஏ ஆடிட்டர் படிக்க வைப்பார், ஃபெயிலாக வைப்பார். படிக்க வைக்க மாட்டார், ஃபெயிலாக வைப்பார். இப்போ இந்த ஜாதகத்தில் லக்னத்தெல்லாம் மறந்துடுங்க, நான் ஒரு இதுக்காக போடுறேன், லக்னத்தை வேணால் நான் இப்போ கொடுக்கல. இந்த ஜாதகம் முதல் நிலை சுபத்துவம் செவ்வாய் தான் முதல் நிலை சுபத்துவம். இந்த செவ்வாயுடைய முதல் நிலை சுபத்துவம் இவருக்கு யோக தசைகள் நடந்தால் மட்டுமே இதாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல சனி பாபத்துவமாக இருக்கிறார். சனி தசையில் என்ன பண்ணுவார்? தேவையில்லாத விஷயத்தை தானே படிக்க வைப்பார். ஜோதிடம் எவ்வளவு அபாரமான ஒரு கலை, ஞானக்கலை என்பதை மாணவர்கள் ஒவ்வொரு இன்ச்சிலையும் ஒவ்வொரு அங்குலத்திலையும் நீங்கள் இதை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஆக ஒரு இடத்துல என்ன படிக்கணுமோ அதை அவயோக தசை, பாபத்துவமான தசை படிக்க விடாது. தசாபுக்திகளே அத்தனைக்கும் காரணம்.
தசாநாதர்களே உங்களை தீர்மானிக்கிறார்கள். லக்னாதிபதி அப்புறம் தசாநாதன் உங்களை அந்த காலகட்டத்தில் உங்களை கண்ட்ரோல் பண்ணுறார். அவர் பாவத்துவமாக இருக்கிறாரா சுபத்துவமாக இருக்கிறாரா, அவர் எந்த ஆதிபத்தியத்தை கொண்டவராக இருக்கிறார் என்பதை பொறுத்து. ஆக இந்த மாதிரியான நிலைமைகளையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். எல்லா சுபத்துவத்தையும் கணக்கிட்டு கொண்டு என்ன நடக்கும் என்பதை தசாபக்திகளுக்கு நீங்கள் வந்துவிட வேண்டும். சரி, ஒரு ரிஷப லக்ன ஜாதகம். இந்த ரிஷப லக்ன ஜாதகத்திற்கு சுக்கிரன் ரொம்ப ஓவராலாக நான் போடலை, ரொம்ப ஓவராலாக போட வேண்டாம். சரி, சுக்கிரன் புதன். இப்போ இந்த இடத்துல சனி தசை புதன் தசை வர்ற மாதிரி நான் ஜாதகத்தை போட்டுடுறேன். சனி தசையும் புதன் தசையும் வர்ற மாதிரி. அதற்காக ஒரேடியாக இங்கேயும் போட்டுற வேண்டாம். இப்போ அர்த்த சந்திரனாகவே போட்டுடுறேன். சந்திரன் இங்கே, அர்த்த சந்திரன், தேய்பிரை சந்திரன், சுக்கிரன். இப்போ குருவை இங்கே போட்டுடுறேன். குரு இங்கே போட்டாச்சு. சனி சனி 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. 9ல் சனி. செவ்வாய் 7ல் இருக்கிறாரு. ராகு கேது. இப்போ இவருக்கு சனி தசை பிறந்ததிலிருந்து இருக்குது. அல்லது புரட்டாதி நட்சத்திரம்னு வச்சுக்கிட்டா கூட சனி தசை 19 வருஷம், புதன் தசை 36 வயசு. இவர் சர்வ நிச்சயமாக இவர் புதனுடைய துறையில் படிப்பார். புதன் அங்கே ஆட்சியாகி சுக்கிரனுடைய அமைப்பில் இருக்கு. இங்கே செவ்வாவை குரு பதத்தில் போட்டேன், கிடையாது, தப்பு. அல்லது இப்படி கூட போட்டுறேன் உங்களுக்கு. ஏன் ஒரு ஜாதகத்தில் குருவின் பார்வையில் குருவின் இணைவில் இருக்கக்கூடிய கிரகமே முதல் நிலை சுபத்துவம். குருவோடும் சுக்கிரனோடும் இருக்கக்கூடிய கிரகம் சந்தேகமற முதல்நிலை சுபத்துவம். ஒரே நேரத்தில் ஒரு கிரகம், ஒரே நேரத்தில் எந்த கிரகம் குருவோடும் சுக்கிரனோடும் ஒரே நேரத்தில் இணைகிறதோ அதைத்தான் நான் முதல்நிலை சுபத்துவம்னு சொல்கிறேன். உங்களுடைய ஆசானுடைய இந்த விதிகள் இன்னும் 1000 வருடங்களுக்கு வேத ஜோதிடத்தில் நிலை பெற்றிருக்கும். ஜோதிடத்தை வேற திசைக்கு கண்டிப்பாக என்னுடைய காலத்திற்கு பிறகு நகர்த்தும். வாழும் காலத்தில் யாருமே அங்கீகாரம் அடைஞ்சதில்லை. ஆனால் நான் என்னுடைய காலத்திற்கு பிறகு மிகப்பெரிய ட்ரெண்ட் செட்டராக போற்றப்படுவேன். திமிரான வார்த்தைகள். அதை பார்க்கறதுக்கு நான் இருக்க மாட்டேன், அவ்வளோதான். நீங்கள் இருப்பீங்க. என்னுடைய காலத்திற்கு பிறகு வேத ஜோதிடத்தை சரியான பாதையில் திசை திருப்பியவர் ஆதித்ய குருஜி என்கின்ற வார்த்தை என்கின்ற பெயர் எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த சுபத்துவ சூட்சும விதிகளின் அடிப்படையில் ஒரு ஜாதகத்தில் இந்த இடத்துல புதனை சுக்கரனோடு போட்டாச்சுன்னா சந்தேகத்திற்கு இடம் இல்லாமல் புதன். ஆக வரப்போகின்ற ஒருவர், இதில் ரொம்ப முக்கியமானது தசாபக்தி. இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த இடத்துல குருவின் பார்வையில் புதன் மட்டும் இருக்கிறார். இது ஒரு சாதாரண ஜாதகம். ஏன்னா சனியும் பார்க்குறார், குருவும் பார்க்கிறார். புதன் பாபத்துவத்தையும் அடைந்திருக்கிறார், சுபத்துவத்தையும் அடைந்திருக்கிறார். ஆயினும் குருவின் பார்வை, குருவின் இணைவில் இருக்கக்கூடிய தசாபக்திகள் யோக தசாபக்திகளாக வரக்கூடிய இந்த அமைப்பில் இந்த புதனுடைய அமைப்பு தான் அவருக்கு கண்டிப்பாக செல்லுபடியாகும். சரி, இங்கே இரட்டை நிலை வந்து விடுகிறது. புதனையும் குரு பார்க்கிறாரு, செவ்வாயவும் குரு பார்க்கிறார். இந்த இடத்துல செவ்வாய் தான் முதல்நிலை சுபத்துவம். இதையும் ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். ஏன்னா ஒரே நேரத்தில் குரு 2 பேரோட தொடர்பு கொள்ளும் பொழுது இந்த இடத்துல செவ்வாய் ஸ்தான பலத்தை, ஆட்சி என்கின்ற ஸ்தான பலத்தையும் கேந்திர பலத்தையும் அடைந்திருக்கிறார். ஐயா, இந்த சந்திர அதியோகம் ஏதாவது செயல்படுமா? அர்த்த சந்திர அதியோகம் ஏதாவது செயல்படுமா? எப்படிலாம் கொண்டு வரேன்னு பாருங்க. ராதாகிருஷ்ணன் ஐயர் கேட்டது மிகப்பெரிய கேள்வி. என்ன படிப்பார்? இது சப்ஜெக்ட். இதுக்கே ஒரு 10-20 வருஷம் 10-20 கிளாஸ் நடத்தலாம். என்ன படிப்பார்? இப்போ நான் என்ன படிப்பார்னு நடத்துகிற கிளாஸை என்ன படித்தாரோ, ஒரு படிச்சிருக்கிற ஒருத்தர், நீங்களும் படிச்சிருக்கிறீங்க, மாணவர்கள் நீங்கள் படிச்சிருக்கிறீங்க, உங்கள் படிப்போட இந்த வகுப்பை நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள், கரெக்டாக இருக்கும். உங்கள் பிள்ளையோட ஜாதகத்தை ஒப்பிட்டு பாருங்கள், கரெக்டாக இருக்கும். வரப்போகின்ற ஸ்டூடெண்ட்டை நீங்கள் என்னன்னு சொல்ல வேண்டாம். நீங்கள் படிச்சிருக்கிறீங்கள, உங்கள் பிள்ளை படிச்சுக்கிட்டு இருக்குல்ல, ஏற்கனவே படிச்சிருக்கிறார்ல, அவரோட ஒப்பிட்டு பாருங்கள், இது கரெக்டாக இருக்கும். இதுதான் ஜோசியம். சரி,
இது ஒரு மாடல் ஜாதகம். புதனும் சுபத்துவம், செவ்வாயும் சுபத்துவம். இந்த இடத்துல செவ்வாயுடைய யோக தசைகள் நடக்கின்றன. சனி தசை, புதன் தசை. இந்த இடத்துல கண்டிப்பாக செவ்வாயுடைய தொழில்கள் தான் அமையும். எப்படி அமையும்? இப்போ தான் நான் சொன்னேன், ராசி லக்னத்திற்கு 10ஆம் இடம்னு சொன்னேன். குருவும் புதனை பார்க்கிறார். ஆனால் புதன் இங்கே ஆட்சியாக இல்லை. புதன் சந்திர அதியோகத்தில் இருப்பதை போல தோன்றினாலும் கூட சனியின் பார்வையில் பாபத்துவமும் சுபத்துவமும் கலந்திருக்கிறது. ஆனால் இங்கே செவ்வாய் ஸ்தான பலத்தோடு இருக்கிறார். இந்த வக்கரம் கக்கரம் எல்லாத்தையும் எடுக்கவே வேண்டாம். வக்கரம் என்பது ஒரு சாதாரணமான ஒன்று. சேஷ்டாபலமாக எங்கோ ஒரு மூலையில் வக்கரத்தை சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறதே தவிர, ஷட்பலத்தில் வருகின்றதே தவிர வக்கரத்திற்கு முக்கியத்துவமே கிடையாது. இந்த சாதாரண கிராமத்து ஜோதிடர்களைப் போல, சாதாரண ஜோதிடர்களைப் போல மாணவர்கள் யாரும் வக்கரத்தில் மயங்கிட வேண்டாம். வக்கரம் என்பதை எந்த இடத்துலையும் நான் பலன் சொல்ல மாட்டேன்றது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். வக்கரத்தை நான் ஊறுகாய் போல தொட்டுக்கொள்வேன், அவ்வளவே. சரி, இந்த இடத்துல பாருங்க. இப்போ நான் சொன்ன விதிகளெல்லாம் கொண்டு வந்துடலாம். இந்த செவ்வாயை இங்கே போட்டிங்கன்னா புதன் மட்டும் சுபத்துவம். அந்த செவ்வாய் ஒருபடி அங்கே நகர்ந்து குருவின் பார்வையில் வந்துட்டார்னா செவ்வாய் தான் சுபத்துவம். எப்படி? இங்கே அவர் சாதாரண பகை வீட்டில் இருக்கிறார். இப்போ சந்திரனுக்கு அவருக்கும் சந்திரனை பகைன்னு தான் சொல்லணும், புதனுக்கும் சந்திரனுக்கும் ஆகாது. சாதாரண தேய்பிரை சந்திரனுடைய வீட்டில் அவர் ஸ்தான பலம் இல்லாமல், நட்பு வீட்டில் இல்லாமல் குருவின் பார்வையில் இருக்கிறார். ஆனால் இந்த செவ்வாய் இங்கே இருந்தால் ஆட்சி பெற்ற பலத்தோடு இருக்கிறார். இரண்டாவதாக ராசிக்கு 10ஆம் இடத்திலும் லக்னத்திற்கு 10ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பிலும் இருக்கிறார். யோக திசைகள் நடக்கின்ற இவர் கண்டிப்பாக மருத்துவராகவே வருவார். மருத்துவம், இராணுவம், போலீஸ் எகிலிஸ்ன்னு சொன்ன இல்லையா, இந்த இடத்துல அவர் மருத்துவராகவே வந்துடுவார். சிம்மம் கூடுதல் சுபத்துவமாக இருந்தால் காவல்துறை அதிகாரியாக வருவார். இந்த இடத்துல செவ்வாய் சிம்மம் அந்த அளவுக்கு பெரிய அளவில் சுபத்துவமாக இல்லை. யோக திசைகள் நடக்கின்றன. 9ஆம் அதிபதி தசை, பாக்கியாதிபதி தசை 19 வயசில் முடிஞ்சிருச்சு. அந்த இடத்துல புதன் தசை வருது, குருபார்த்த புதன் தசை வருது, ஆயுள் முழுக்க யோக தசை வருது. ராசி லக்னத்திற்கு 10ஆம் இடத்தோடு செவ்வாய் தொடர்பு கொண்டிருக்கிறார். ஆக இந்த அமைப்பின் அடிப்படையில் இவர் கண்டிப்பாக மருத்துவராக இருப்பார். கூடுதலாக சிம்மம் சுபத்துவமாக, சூரியன் சுபத்துவமாக இருந்தால் அவர் அரசு காவல்துறை பணியில் இருப்பார். ஆக ஒரு இடத்துல இது தசாபுக்திகளின் அடிப்படையில் இந்த கிரகத்தை, இந்த அமைப்பை எப்படி கணிப்பதுன்னு சொல்லிட்டேன். ஆக இந்த இடத்துல புரிஞ்சு போச்சா? சரி, இதே இடத்தை கொஞ்சம் மாத்துறேன். அதே தான், குருவை மட்டும் மாத்திடுறேன். லக்னம் சுபத்துவம், லக்னாதிபதி சுபத்துவம். இப்போது சுபத்துவத்தின் மூல அமைப்பு சனியா மாறிடுச்சு. இப்ப பாருங்க, சனி தனி புதனாலும் பார்க்கப்படுகிறார், குருவாலும் பார்க்கப்படுகிறார். முதல்ல குருவை பத்தி தெரிஞ்சுக்கங்க, அப்புறம் சுக்கரனோட இது பண்ணிக்கலாம். முதல்ல குருவை பத்தி தெரிஞ்சுக்கங்க. இப்போ குரு பார்க்கின்ற அமைப்பு இந்த இடத்துல சூரியனும் சுபத்துவம், சனியும் சுபத்துவம். ஆனால் நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? ஸ்தான பலத்தை தான் முழுமையாக கவனிக்கணும்னு சொன்னேன். 2ஆம் நிலை சுபத்துவமாக சூரியன் வருகிறார், முதல் நிலை சுபத்துவமாக சனி வருகிறார். அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? அவருக்கு மெக்கானிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயம். ஆனால் இன்னொன்னையும் பார்க்கணும். செவ்வாய் இந்த இடத்துல இருந்தால் செவ்வாயும் சுபத்துவம். செவ்வாய் சனி கலந்த துறைகள் வரும். இந்த இடத்துலையும் மருத்துவம் வந்து விடுறதுக்கான அமைப்புகள் இருக்குது. இப்போ சுக்கிரன் அந்த அப்படியே நேர செவ்வாயை பார்ப்பார். ஆனால் குருவின் பார்வைக்கே முதன்மை அமைப்பு, குருவின் பார்வைக்கு தான் முதன்மை. சுக்கிரனுக்கு 2ஆம் இடம். அப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும்? சனியின் முதன்மை துறைகளில் இந்த இடத்துல மருத்துவமும் வரும். ஆனால் கண்டிப்பாக புதனுடைய கம்ப்யூட்டர் படிக்க மாட்டார். இவரை நீங்கள் பயாலஜி படிக்க வைங்க. சில பேர் கேட்பாங்க, ஐயா இவர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் தான் ரொம்ப இதாக இருப்பார், படிக்க வைக்கலாங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் தான். இந்த மாதிரி அமைப்புகளில் பாக்கியஸ்தானத்தில் கேந்திரங்களில் இல்லாமல் கோணங்களில் இவர் இருக்கும் பொழுது, கேந்திரங்களில் இல்லாமல் கோணங்களில் இவர் இருக்கும் பொழுது இவருக்கு மெதுவாக நிதானமாக செய்யக்கூடிய கலற்றி மாற்றுகின்ற வேலைகள் என்று சொல்லப்படக்கூடிய, இப்போ நான் என்ன சொன்னேன்? இப்போ இதில் ராசிக்கு 2ஆம் இடம், லக்னத்திற்கு 10ஆம் இடம்னு வந்துடுவேன். லான்னு வந்தால் என்ன சொல்லியிருக்கிறேன்? ராசி லக்னத்திற்கு 2 10ஆம் இடங்களோடு குரு சனி தொடர்பு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதி இருக்கு இல்லையா? அப்போ ராசிக்கு 2ஆம் இடத்தை இவர் தொடர்பு கொள்ளுகிறார், லக்னத்திற்கு 10ஆம் இடத்தை சனி தொடர்பு கொள்ளுகிறார். ராசிக்கு 2ஆம் அதிபதியாகவும் லக்னத்திற்கு 10ஆம் அதிபதியாகவும் இருக்கின்ற அமைப்புகளில் குரு
ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ நான் சொன்னேன், ராசி லக்னத்திற்கு 2 10ஆம் இடங்களோடு குரு சனி தொடர்பு கொள்ளுகின்ற இந்த அமைப்பு ஒருவருக்கு சட்டம் படிக்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். சரி, அப்படியே கொஞ்சம் லேசா மாத்துறேன். என்ன படிப்பார் என்பது ஒரு மிகப்பெரிய அமைப்பு. கொஞ்சம் எல்லாத்தோடையும் கணக்கு போடக்கூடிய ஒன்று. இந்த இடத்துல ஏரோநாட்டிக்கல் என்று சொல்லப்படக்கூடிய கும்பம் சுபத்துவம், கும்பாதிபதி சுபத்துவம் என்கின்ற அமைப்பில் ஏரோநாட்டிக்கல் படிக்கிறவங்க எல்லாரையும் பாருங்களேன். நான் என்ன சொல்கிறேன், ஆராய்ச்சி இவ்வளவு விதிகளை சொல்கிறேன்ல, எத்தனை பேர் ஜாதகத்தை ஆய்வு செஞ்சு பார்த்துருந்து சொல்லியிருப்பேன். என்னுடைய ஆய்வு பொறுமை உங்களுக்கு ஒரு 10% வர வேண்டாமா? ஒவ்வொரு ஜாதகத்திலையும் மாணவர்கள் ஒவ்வொன்றையும் அனுபவமாக எடுத்துக்கணும்ல. கத்தையாக ஒரு 10,000 A4 சைஸ் பேப்பர் வச்சுருந்துருப்பேன். இப்போ தான் குப்பையில் தூக்கி போட்டேன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ நியூ பில்டிங்கிலேருந்து உங்களுக்கு நடத்திக்கிட்டு இருக்கேன் கிளாஸு. பழைய பில்டிங்கை வரும்போது அந்த 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 சின்ன ரூம் ஃபுல்லாகவே கத்தையாக 100 200 இவ்வளோ A4 சைஸு ஜாதகங்கள், நான் பார்த்த ஜாதகங்கள், நேரில் நான் பார்த்த அப்பாயின்மெண்ட் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருந்தேன். டக்குன்னு ஒரு நாள் யோசிச்சு, என்ன சார் இதை பண்ணலாம், இன்னும் வச்சுருக்கணுமான்னு கேட்டப்போ தூக்கி போடுங்கமான்னு. என்ன காரணம்னா அவ்வளவுமே என் மைண்டில் இருந்தது. வெளியில் பேப்பராக வச்சுருக்கிறதுல யாராவது வந்து கேட்டிருந்தீங்கன்னா கொடுத்துருப்பேன். ஏன்னா அவ்வளத்துலேயே நான் அதுலேயே ஒரு ஜாதகம் பார்த்த உடனேயே ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், ஸ்கூல் வாத்தியார், வட்டி கடைக்காரர் அப்படின்னு அதிலேயே எழுதி வச்சு இவ்வளோ பெரிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேப்பர்ஸ் வச்சுருந்தேன். யாராவது கேட்டிருந்தா கூட எடுத்துகிட்டு போங்கன்னு இருப்பேன். ஆனால் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட், என் மைண்டில் தான் எல்லாம் இருக்கேன், அது எதுக்கு வச்சுக்கிட்டு அப்படின்ட்டு. இப்படியான ஒரு ஆய்வு மனப்பான்மை அவங்க எல்லாருக்கும் வந்துடணும் இல்லையா? ஏரோநாட்டிக்கலுக்கு கும்பமும் சனியும் சுபத்துவமாக இருக்கணும்னு யார் சொல்லிக் கொடுத்தது? கடவுள் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. 10 ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், 100 ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், எல்லாரும் ஏர்போர்ட்டில் வேலை செய்கிறாரு, ஏர்போர்ட்டில் ஃப்ளைட் இன்ஜினியராக இருக்கிறாரு, பைலட்டாக இருக்கிறாருங்க. ஏன் இவன் என்ன பைலட்டாக இருக்கிறவன், ஏர்போர்ட்டில் இருக்கிறவன், எல்லார் ஜாதகத்திலையும் கும்பத்திற்கு குருபார்வை இருக்குது, சனிக்கு குருபார்வை இருக்குது, சுக்கிர தொடர்பு இருக்குதுன்னு பார்த்துட்டு தானே அந்த விதியை சொன்னேன். அப்போது ராதாகிருஷ்ணன் ஐயர் கேட்ட அந்த கேள்விக்கு ஒருவருடைய ஜாதகத்தில் கும்பம் சுபத்துவமாகி சனி சுபத்துவமாகி பையன் +2 அமைப்பில் வர்றாரு, டக்குன்னு கேட்க வேண்டியதானே, பையனுக்கு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குமேங்க ஐயா. ஆமாங்க, பையன் அந்த இன்ஜினியரிங் தான் படிக்கணும்னு சொல்கிறாரு. அப்படியே சொல்லுவாங்க. அப்படியே அந்த நேரத்தில் காலரை அப்படி தூக்கி விட்டுக்கலாம். அந்த நேரத்தில் கண்ணு ஒரு அப்படியே ஒரு 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 அப்படி ஒரு கிறங்கும் பாருங்கள், நான் தாண்டா எல்லாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த சரியாக சொல்லும்போது. ஆக இந்த மாதிரியான அமைப்புகளில் சிம்மம் இந்த இடத்துல சுபத்துவமாக இருக்கிறது, அதையும் பார்த்துக்கணும்ல. அப்போ இந்த இடத்துல அர்த்த சந்திரனாக இருந்தாலும் ஓரளவுக்கு ஒளி பொருந்திய சந்திரன், அல்லது அந்த இடத்துல சந்திரனே இல்லை, கும்பமும் கும்பாதிபதியும் சுபத்துவம். சரி, அப்படி கூட வேண்டாம். இது சந்தேகமே இல்லாமல் சனி 8ல் மறைஞ்சிட்டாரு அப்படி இப்படிலாம் பார்க்கவே வேண்டாம். சனி தான் இங்கே ஜீவனாதிபதி. சுக்கிரனும் சனியை பார்க்கிறார், குருவும் சனியை பார்க்கிறார். கும்பம் அங்கே குருவின் பார்வையில் இருக்கிறது. கும்பம் அங்கே குருவின் பார்வையில் இருக்கும் பொழுது மிகப்பெரிய அமைப்பாக கும்பத்துடைய தொழில்களும் அந்த சனியுடைய தொழில்களும் அங்கே அவருக்கு கண்டிப்பாக இந்த ரிஷப லக்னக்காரருக்கு அமையும். என்ன, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கு, ஃப்ளைட் இன்ஜினியரு, பைலட்டு, இந்த மாதிரியான விஷயங்கள் அமையும். காற்று ராசிகள் இங்கே காற்று ராசியில் முதன்மை ராசியான கும்பராசியும் மிதன ராசியும் வலுத்து இருக்கிறது. இன்னொரு ராசியான துலாம் தான் கெட்டு போயிருக்கு. காற்று ராசிகள் 3, மிதன ராசி, துலா ராசி, கும்பராசி. தலை சுத்தம், என்னையா எந்த இடத்துக்கு எந்த இதை இந்த மனுஷன் எடுக்கிறாரு அப்படின்ட்டு. இவ்வளவு அனுபவத்தின் அடிப்படையில் உங்களுக்கு வரணும் இல்லையா? அப்போ சுக்கிரனின் பார்வையிலும் குருவின் பார்வையிலும் ஒரு சேர இருக்கக்கூடிய இந்த சனியின் தொழில்களில் மட்டுமே அந்த ஜாதகர் இருப்பார். அந்த சனியின் தொழில்களில் அதற்கடுத்து எந்த பாவகம் சுபத்துவமாக இருக்கிறது என்பதை பொறுத்து சனியின் தொழில்கள்னா என்ன, இது அப்படியே வந்துடுங்க. சேவை, கீவை, அப்புறம் ஜல்லி, என்னது கிரஷர், மது, பாரு, எல்லாத்துலேயும் வந்துடுங்க. பார்னா உடனே அதுக்காக இந்த மாதிரியான ஜாதகர் பாரில் வேலை செய்வார்னு சொல்ல முடியுமா? சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்கிறாரு, ராசியை குரு பார்க்கிறாரு, வலிமையான அமைப்புகளில் தான் 10ஆம் அதிபதி இருக்கிறாரு, பார் வச்சிருப்பாரு, மது ஃபேக்ட்ரி நடத்துவார், அப்படி இப்படின்னு அந்த ஜாதகத்துடைய குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி போகும். அப்போ இந்த ஜாதகர்
சனியின் துறைகளில் படிப்பார். எந்த துறைகள் என்பதை நீங்கள் இதுக்கு அடுத்த கிளாஸ் வேணால் நான் கொஞ்சம் ஒரு நுணுக்கமான கிளாஸாக கூட நடத்துகிறேன். இதற்கு அடுத்த கிளாஸை கொஞ்சம் நுணுக்கமான கிளாஸாக நடத்தலாம். அப்போ இங்கே சனியின் அமைப்புகள் உங்களுக்கு வந்துருச்சா? சரி, இன்றைக்கு பெரும்பாலானவர்களுடைய ஆசை என்னவா இருக்குது? கவர்மெண்ட் வேலை. அப்போ கவர்மெண்ட் வேலைக்கு என்ன? சூரியன் சிம்மம் தானே. ராசி லக்னத்திற்கு 2 10ஆம் இடங்க, 10ஆம் இடத்தோடுன்னு வச்சுக்கலாம். சிம்மமும் சிம்மாதிபதியும் சுபத்துவமாக இருக்கின்ற நேரத்தில் கவர்மெண்ட் வேலைக்கான கவர்மெண்ட் வேலைக்கு படிப்பானா? கவர்மெண்ட் வேலை அதில் தான் ரொம்ப வரும். வாத்தியார் வேலை 2 10ஆம் இடங்களோடு குரு தொடர்பு கொண்டு சிம்மத்தோடு சுபர்கள் தொடர்பு கொண்டு சூரியன் சுபத்துவமாக இருந்தால் பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருந்தால் வாத்தியார். ஒரே மாதிரி ஜாதகத்தை போடல. இப்போ நான் வந்து ரிஷப லக்கணத்தை மாற்றி மேஷ லக்கணமாக போடுறேன் அல்லது விருச்சிக லக்கணமாக போடுறேன். வாத்தியார் வேலை, கவர்மெண்ட் வேலை, பெரிய அளவு 35 வருஷம் தசாபக்தி நல்லா நடக்கணும். ஒரு கவர்மெண்ட்டில் வேலை செஞ்ச புருஷன் பொண்டாட்டி, புருஷனுக்கு 80,000 ரூபா பென்ஷன், பொண்டாட்டிக்கு 70,000 ரூபா பென்ஷன் சம்பளம் இல்லை. ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. பென்ஷன் கணவனுக்கு 80,000 ரூபா, மனைவிக்கு 70,000 ரூபா. எவ்வளவு? 1.5 லட்சம். 60 வயசுக்கு பிறகு 60 வயது வரைக்கும் நீடித்த பணி பாதுகாப்புள்ள வேலை. 2 பேருமே வாத்தியார்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் ஹெட்மாஸ்டர், ஒருத்தர் கல்வித்துறை அதிகாரின்னு வச்சுக்கலாம். ஹெட்மாஸ்டருக்கு மேலே ஒன்று இருக்குது. கல்வித்துறையில் ஸ்கூலுகளில் மெயின்டைன் பண்ணுற அமைப்புகளுக்கு அப்படியே உள்ளே கொண்டு வந்துருவாங்க. இருக்கும்போதே 1 லட்சம் 1.5 லட்சம் சம்பளம் 1.25 சம்பளம் வாங்கியிருப்பாங்க. 20-25 வயசில் வேலை செய்ய ஆரம்பித்து 60 வயசில் ரிட்டையர்ட் ஆகும்போது, 58 வயசில் ரிட்டையர்ட் ஆகும்போது 1.25 லட்சம் 1.5 லட்சம் வாங்குவாங்க. அந்த 1.25 லட்சம் 1.5 லட்சத்தில் முக்கால்வாசியோ அரைவாசியோ 70-80ன்னு ஒரு சம்பளமாவது 1 லட்சம் 1.5 லட்சம் கண்டிப்பாக பென்ஷனாக வரும். அப்போ இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு வாழ்நாள் முழுக்க நீங்கள் படுத்தாலும் தூங்கினாலும் உருண்டாலும் பிறண்டாலும் 1ஆம் தேதி ஆனால் மணி அடித்தா சோறுன்ற மாதிரி டோக்கன் மாதிரி காசு வர்றதுக்கு என்ன அமைப்புகள் நடக்கணும்? உங்களுக்கு சுப தசைகள் நடக்கணும், யோக தசைகள் நடக்கணும். அது ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்போ அரசு வேலை, கவர்மெண்ட்டு கரண்ட்டு தலைமை, இது 3 தான். சூரியன் வலுத்தவன் சிஇஓ, அட்லீஸ்ட் பியூன், சூரியன் நீச்சம், சூரியன் பாபத்துவம், கலெக்டருக்கு வெளியில் இருக்கக்கூடிய பியூன் கவர்மெண்ட் வேலை தான். கலெக்டருக்கும் கவர்மெண்ட் தான் சம்பளம் கொடுக்குது, பியூனுக்கும் கவர்மெண்ட் தான் சம்பளம் கொடுக்குது. அப்போ என்ன படிப்பு, என்ன தொழில், இதே தலைப்பில் நான் நடத்தியிருக்கிறேன். அப்போ இந்த இடத்துல விருச்சிக லக்னம் 4ல் குரு, 4ல் குருனா சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை வந்துடும். 4ல் குருவை வைக்காமல் 8-12 சுபத்துவத்தை சும்மா சொல்லி போரடிக்க விரும்பலை. குரு வலுத்திருக்கிறார், சிம்மத்தை பார்க்கிறார். சிம்மாதிபதி பார்க்கப்படணும்னு கூட அவசியம் இல்லை. சூரியன் நீச்சம்தான். சூரியன் நீச்சமாகவே இருக்கட்டும். சூரியன் நீச்சமாகி 12ல் மறைஞ்சா அரசு வேலை கிடைக்காதா? அதெல்லாம் தாராளமாக கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல போட்டால் யோக தசைகள் வருமா? சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு யோக தசைகள் வரும். இந்த இடத்துல ராகுவை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த அமைப்பிலே போட்டுக்கங்க. அதாவது ராகு யாரை மாதிரி வேலை செய்வார்னா இருக்கும் அதிபதியை மாதிரி வேலை செய்வார் இல்லையா? அப்போ ராகுவை இந்த குரு சம்பந்தப்பட்ட வீடுகளில் போட்டுக்கணும். இப்போ சனி மட்டும் உங்களுக்கு எந்த விதத்திலும் தொல்லை கொடுக்காத ஒரு வீடாக இருக்க வேண்டும். சனியை என்ன பண்ணலாம்? இங்கேயே போட்டுடலாம். 11ஆம் இடத்துல லக்னத்தை பார்த்துட்டு போகிறார். லக்னத்தை பார்க்கட்டும். செவ்வாய் வந்து 7ஆம் இடத்துல இருந்துட்டு போகிறார். 7ஆம் லக்னத்தில் இருப்பதை விட 7ஆம் இடத்துல பார்க்கறது நல்லது. இது ஒரு யோக ஜாதகம். இந்த இடத்துல என்ன நடக்குது? உத்திராட நட்சத்திரத்தில் சூரிய தசையிலே அவர் இருக்கிறார்னு வச்சுக்கோங்க. சூரிய தசை இவருக்கு 5 வருஷம். சந்திரன் 15, செவ்வாய் 22, ராகு 40, குரு 56. ஒரு தோராயமாக தான் போடுறேன். 60 வயசு வரைக்கும் குருதசைன்றதை வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. 60 வயசு வரைக்கும் குருதசை நடக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. பிறந்தது முதல் யோக அமைப்புகள் தான். சூரியன் நீச்சந்தான். இவர் கண்டிப்பாக இவருக்கு வாத்தியார் வேலை கிடைக்கும். கவர்மெண்ட்டில் வாத்தியார் வேலை கிடைக்கும். எப்படி கிடைக்கும்?